ஹாய், உங்கள் எல்லாத்தையும் வணக்கம். நான் உங்கள் முத்துருப்பு தரவன் முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிறோம் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. அதான் மும்மொழி கொள்கை. அதாவது நேற்று நான் வீடியோவில் போட்டோம்னா மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டாலும் நிதி தரப்படும் சொல்லிட்டு ஆணவ பேச்சோட பேசியிருக்காரு மத்திய கல்வி அமைச்சராக கூடிய தர்மேந்திர பிரதான். ஸோ இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் கண்டனம் சொல்லிட்டாங்க. அதாவது நம்ம அடிமைன்னு சொல்லி இருக்கக்கூடிய நம்ம ஐயா முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய பாஜக இப்போ இருக்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ் அவர்களும் கண்டனம் சொல்லிட்டார். இருமொழி தான் தமிழகத்தின் உயிர் மூச்சு. நம்ம நேற்று கட்சி ஆரம்பித்த நம்ம இளைய தளபதி விஜயும் கண்டனம் சொல்லிட்டார். முன்மொழியை ஏற்றுக்கொள்ள முடியாது, தமிழங்கள் உயிர் மூச்சு, இருமொழி கொள்கை எங்களுக்கு உயிர் மூச்சுன்னு சொல்லிட்டார். திமுகவும் சொல்லிடுச்சு. அதிமுக நேற்று ஒரு கூட்ட வீட்டில் அவர் கண்டனம் சொல்லிக்கல. ஆக்சுவலாக இருமொழி கொள்கை தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும், ஆட்சியாளர்களை பார்க்கக்கூடாது, மக்களை பார்த்து இருமொழி கொள்கையை பார்த்து நீங்கள் நிதி ஒதுக்க வேண்டும். நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவின் இப்போதைய பொதுச் செயலர், எப்போது வேணுமாலும் மாறுவாரா இவர்? யார் அடுத்து நம்ம செங்கோட்டையின் அடுத்த பொதுச் செயலரா இல்லைனா வேறு யாரும் தெரியல அதிமுக. அதனால் தற்போதைய அதிமுக பொதுச் செயலர் நம்ம ஐயா எடப்பாடின்னு சொல்லிட்டார். சரி, ஆனால் மும்மொழி கொள்கை தான் வேண்டும். திமுகவினர் சிபிஎஸ்இ பள்ளியில், அதிமுகவினர் படிக்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகளில் மும்மொழி கொள்கை பின்பற்றப்படுகிறது. ஆனால் மும்மொழி கொள்கை தான் வேண்டும். நான் மும்மொழி கொள்கையை பற்றி நான் என்ன செய்ய போகிறேன்? மூன்றாம் மொழியாக எப்படி இருந்தாலும் இந்தியா தான் 90% எடுப்பேன். 90% 99.9% இந்தியை தான் எடுப்பாங்க. இந்திய மறைமுகமாக திணிக்கிற முயற்சி தான் இந்த மும்மொழி கொள்கைன்ற திட்டம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த இந்தியை நம்ம படிச்சுட்டா நம்ம வட இந்தியாவுடைய அரசியலை தெரிஞ்சுட்டு நம்மளும் இந்தியை கற்றுப்போம், அவங்களோட ஆதிக்கத்துக்கு நம்ம கட்டுப்படுவோன்ற ஒரு நம்மதில் மத்திய அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு. 1965 இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறு தர்மேந்திர பிரதான் படிச்சுன்னா தமிழர்களுக்கு தமிழ் மொழி என்பது உயிருடன் கலந்த விஷயம் தெரியாது. ஏன்னா அப்பேற்பட்ட வரலாறு நம்ம கிட்ட இருக்குது. இந்தி எதிர்ப்பு இந்தி திணிப்புன்னு கொண்டு வந்தாங்க அப்போதைய காங்கிரஸ் அரசு. அதனால் வந்த விளைவு மாநில கட்சியோட வளர்ச்சி இன்னைக்கு வீழ்ந்து கிடக்குது. அப்பேற்பட்ட காங்கிரஸ் கட்சியும் சரண்டர் ஆகிட்டாங்க. இந்தி மொழி திணித்தா நாசமாக தான் போகும் இந்தியா. அதனால் தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஏற்ற மாதிரி இருமொழி கொள்கை தான் ஃபாலோ பண்ணணும் அவங்களும் சொல்லிட்டாங்க. ஸோ இவனால் மும்மொழி கொள்கை தான் எங்களுக்கு வேண்டும்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அதான் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. அப்படி என்ன முன்மொழி கொள்கையால் கற்றுக்கிட்ட இந்தி, உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் திரும்பி பார்த்தா நல்லாயிருக்கும். மும்மொழியை கற்றுக்கிட்டாலும் அவங்க அமெரிக்கா போயிட்டாங்களா, ஆஸ்திரேலியாவில் போயிட்டாங்களா, இங்கே கூலி வேலைக்கு தான் வராங்க. உங்கள் வைத்தியநாதன் சாலையில் இருக்கக்கூடிய பாஜக கமலாலயத்துலேருந்து 2-3 தெரு தள்ளி போனால் டீ கடை இருக்கும். அங்கே டீ குடிச்சு நீங்கள் எச்சை கிளாஸை கழுவுறலாம் இந்திக்காரனாக தான் இருக்கலாம், தமிழன் யாரும் கிடையாது. ஸோ அப்பேற்பட்ட இது போயிட்டு இருக்கு. ஆனால் இவர் இந்தியை கற்றுக்கிட்டு அவங்க இங்கே கூலிகளாக வேலை செய்கிறாங்கிற நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ அப்பேற்பட்ட வரலாற்று கொண்ட தமிழ்நாடு இருமொழி கொள்கையால் நம்ம வளர்ச்சி எங்கேயோ போயிருக்கு. படிப்புலையும் ஜிடிபிலையும் நம்ம எங்கேயோ போயிருக்கோம். ஆனால் மும்மொழியை நீங்கள் படித்து தான் அமைச்சர் பிரதான் என்ன சொல்ல, நாங்கள் இந்தியை திணிக்கவில்லை, மும்மொழி கொள்கையில் நாங்கள் எந்த மொழி இந்திய மொழி வேணால் எடுத்துக்கொள்ளலாம் தான் சொல்கிறோன்றார். அதாவது புரியுற மாதிரி சொல்லலாம், எங்களுக்கு ஆட்டுக்கறி வேணும், ஆனால் ரத்தத்தை அறுக்காமல் நாங்கள் ஆட்டுக்கறியை நாங்கள் லைக் பண்ணுறோன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. சன்னி லியோனி நான் திருமணம் எனக்கு ஆகவில்லை, ஆனால் நான் ஒரு வெர்ஜின்னு சொல்கிற மாதிரி இருக்குது இவங்களுடைய இந்தி திணிப்புன்றது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு இதுதான் இந்த மும்மொழி கொள்கையை அவங்க கருத்தாக இருக்குது. ஸோ இதை நாம் எதிர்க்கிறோம். ஏன்னா நான் தமிழ் வழியில் படித்தவன் தான், மும்மொழி கொள்கை நான் படிக்கல, இருமொழி கொள்கை தான் படித்தேன். அதனால் நான் ஒரு இன்ஜினியராக இருக்கிறேன். அதுக்கெல்லாம் திராவிட கட்சிகள் தான் காரணம், திமுக 2 கட்சிகள் தான் காரணம். ஸோ இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் வேண்டும் தான் நான் எப்பவும் சொல்லுவேன், எப்பவும் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா வட இந்தியாவில் போய் நான் பொழைக்க போக போகிறது கிடையாது. வட இந்தியா நான் ஏன் போகணும்? என் தமிழ்நாட்டில் எனக்கு எல்லாம் அடிப்படை வசதி கிடைக்கும், நான் ஏன் வட இந்தியா போகணுன்ற அந்த ஒரு கேள்வி தான் எனக்குள்ளே இருந்துட்டு இருக்கு. நான் போனால் வெளிநாடு போவேன், அப்படிப்பட்ட நினைக்கிறது தான் என்னுடைய டார்கெட். அதுக்கு இங்கிலீஷ் தான் எனக்கு தேவை, இந்தி மொழி எனக்கு தேவை கிடையாது. ஸோ அதெல்லாம் இப்போ நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ மொழியை மறுபடியும் 3 மொழி கொள்கையை நீங்கள் அதில் இந்தியை திணித்தால், இந்தியை நீங்கள் திணிப்பது மும்மொழி கொள்கை படி என்று சொல்வதும் அதில் அந்த மும்மொழியில் நாங்கள் இந்தியை படிக்க சொல்லலைன்ற சொல்கிறதும் நாங்கள் ஹிந்தி படிப்பதற்கு சமம் தான் சொல்ல விரும்பும். அதனால் எங்களுக்கு மும்மொழி கொள்கை தேவையில்லை. இனிமேல் திணிக்க முயன்றால் அதோடைய விளைவு மோசமாக இருக்குன்னு சொல்லி என் வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். பாய். உங்களுடைய பேர் முத்துப்பிரகாஷ். பாய்.